உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. So wish you all a very happy new year. Return the new. Okay, good. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் சங்கீதம் 116 12 மற்றும் 13 வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 116 12 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தர் நமக்கு உபகாரங்களை செய்திருக்கிறார். உபகாரங்கள் என்றால் பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் ரொம்ப சுலபமாக புரியக்கூடியது. என்ன பெனிஃபிட் கொடுக்குறாங்க, என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அடிக்கடி கேட்குறோம் இல்லையா? கர்த்தர் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாரு. வாட் ஷால் ஐ ரெண்டர் அன்டு த லார்ட் ஃபார் ஆல் ஹிஸ் பெனிஃபிட்ஸ் டுவர்ட்ஸ் மீ. அவர் எனக்கு செய்த உபகாரங்கள், பெனிஃபிட்ஸ், அதற்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். I will take the cup of salvation and call upon the name of the Lord. நான் என்ன செய்வேன்? அந்த ரட்சிப்பு சால்வேஷன்ற கப்பை கையில் நான் எடுத்துக்கொள்ளுவேன். அதற்கு பிறகு கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நான் கூப்பிடுவேன். இதிலேயே 17 வசனம் பாருங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று 13 வசனம் சொல்லுகிறது. எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று 17 வசனம் சொல்லுகிறது. எப்படி செய்வது அதை? உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, that is, I will offer to thee the sacrifice of thanksgiving and will call upon the name of the Lord. கர்த்தரை நோக்கி எப்படி சொல்லி கூப்பிடுவேன்? தேங்க்ஸ்கிவிங், நன்றியை சொல்லி நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். கர்த்தர் நமக்கு எத்தனையோ உபகாரங்களை இந்த கடந்த வருடத்திலே 2025 செய்திருக்கிறார். அநேக பெனிஃபிட்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். ஜீவன் இல்லாவிட்டால் இன்றைக்கு இங்கே வந்து உட்கார்ந்திருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். நம்முடைய அடிப்படை தேவைகள் எல்லாவற்றையும் கடந்த வருடம் முழுவதும் சந்தித்திருக்கிறார். உணவு, உடை, தண்ணீர் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஒரு வீடு, கடந்த வருடத்திலே புதிதாக வீடு கட்டியவர்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல தேசத்தை, நல்ல ஊரை, நல்ல சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், நல்ல நண்பர்கள்,
நல்ல கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். படிப்பு, வேலை, தொழில், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பெற்றோர் எல்லாம் கொடுத்திருக்கிறார். நல்ல வசதிகளை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்த பெனிஃபிட்ஸ். இதை எல்லாருக்கும் கொடுக்கிறார். அவர் எல்லாருக்கும் கர்த்தர். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர், ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் அவர் கர்த்தர். அவர் இதை எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கிறார். இந்த உபகாரங்களை பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தேவனை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டும். இத்தனை உபகாரங்களை பெற்ற மனிதர்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை பணிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு இருக்கிறதா? ஒருவேளை இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் இருந்தால் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பு. ஆலயத்திற்குள்ளே வந்து உட்கார்ந்து விட்டு இன்னும் ரட்சிக்கப்படாமல் திரும்பி போவது சரியில்லை. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் இங்கே வந்து சத்திய வசனத்தை கேட்கிறீர்கள். சொல்லலாமே, ஆண்டவரே, பாவியாய் பிறந்தேன், பாவியாய் வாழ்கிறேன், என் பாவங்களை இயேசு சுமந்தார் என்று கேள்விப்படுகிறேன், என் பாவங்களை மன்னிக்க வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் உம்முடைய பிள்ளையாய் ஜீவிப்பேன் என்று அவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லும்போது அவர் உங்களை ரட்சிக்கிறார். அப்போது ரட்சிப்பின் பாத்திரத்தை நீங்கள் உங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ளலாம். நீங்கள் அவருக்கு நன்றி செலுத்தலாம். ஸ்தோத்திர பலியை செலுத்தி நீங்கள் அவரை பணிந்து கொள்ளலாம். பணிந்து கொள்வது என்ன? ஸ்தோத்திர பலி. அது ஒரு சாக்ரிஃபைஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். கர்த்தர் செய்ததற்காக நன்றி சொல்லுவது. ஒரு நாள் முழுவதும் கிடைத்தாலும் போதாது. நாம் பிறந்ததிலிருந்து இந்த நாள் வரை அவரிடத்திலே பெற்ற நன்மைகளுக்காக நன்றி சொல்வது, சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் அப்படி செய்கிறார். பாருங்கள், கடந்த வருடத்திலே நமக்கு பிரச்சனைகள் வந்தது. பிரச்சனையே வரலை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்துக்கு வர்றேன், நல்லா இருக்கேன், ஓகே. பிரச்சனையே வரலையா? பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனைகள் வந்தது. எல்லாருக்கும் பணம் தேவைப்பட்டது இல்லையா? பணம் எல்லாருக்கும் தேவைப்பட்டது. பற்பல காரியங்களுக்காக பணம் தேவைப்பட்டது. வியாதிகள் வேறு வந்தது. வியாதியே வரலைன்னு இந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. வியாதிகள் வந்தது. குடும்ப முரண்பாடுகள் வந்தது. எப்பையும் சந்தோஷமாக சிரித்து பிடிச்சு கட்டி பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் இல்லை. எத்தனை முரண்பாடுகள், அத்தனையும் தாண்டி வந்திருக்கிறோம். முரண்பாடுகள் வந்தது, பயங்கள் வந்தது. எந்தெந்த காரியத்துக்கு பயந்துருக்கோம் யோசித்து பாருங்க. பிள்ளைகளை பற்றி பயம், எத்தனை பயங்கள் வந்தது. போராட்டங்கள் வந்தது. சில நேரத்தில் போராடி களைத்து போய் நாம் உட்கார்ந்த நேரங்கள் உண்டு. பாவ சோதனைகள் வேறு அப்போது வந்து விடுகிறது. சோதிக்கப்படுகிறான் மனிதன். பாவ சோதனைகள் வந்தது. பிசாசின் தாக்கங்கள் வந்தது. இந்த பொல்லாத பிசாசு கர்த்தரை தாக்க முடியல. ஆனால் அது என்ன செய்து? அவருடைய பிள்ளைகளை தாக்குகிறது. எல்லா மனிதரும் அவருடைய பிள்ளைகள். எல்லா மனிதரையும் அது தாக்குகிறது. மனித எதிரிகள் கூட தாக்கினார்கள். பேச்சினாலே, வார்த்தையினாலே நாம் தாக்கப்பட்டோம். அவதூறு சில நேரத்திலே பரப்பினார்கள். தேவையில்லாத பேச்சுகளை நம்மை குறித்து பேசி துக்கத்தை உண்டாக்கினார்கள். சிலர் உங்களுக்கு பிரியமானவர்களை அடக்கம் பண்ணினீர்கள். அடக்க ஆராதனைகள் நடந்தது. அழுதோம், புலம்பினோம். என்ன செய்வது என்று தெரியாமல் அநேக நேரத்திலே கன்னத்தில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தோம்.
அப்படிப்பட்ட நேரங்கள் நமக்கு வந்தது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை தேற்றினார். அவர் தேற்றி நம்மை இன்றைக்கு அவருடைய ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். கரம் நீட்டி நம்மை தூக்கிவிட்டார். நாம் ஒரு வருடத்தை முடித்துவிட்டு ஜீவனோடு அவருடைய ஆலயத்திலே வந்து அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் இப்போது உட்கார்ந்திருக்கிறோம். இப்போ அடுத்த கேள்வி மனிதனுக்கு என்னன்னா, புது வருஷம் எப்படி இருக்குமோ? ஆண்டவரே, இத்தனை வருஷம் கடந்து வந்துட்டேன், இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஆண்டவரே? இனிமேல் எனக்கு வர்ற வருஷங்கள்லாம் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. அப்படி சொல்லுகிறவர்கள் எக்கச்சக்கமான பேர். இந்த புது வருடம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம். எங்க எல்லாரும் சொல்லலாம், கர்த்தாவே, கடந்த வருடம் முழுவதும் என்னை நீர் கண்மணி போல காத்தீர், என் தேவைகளை சந்தித்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். புதிய வருடத்திலே எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை அவர் எனக்கு செய்வார். சரி, சங்கீதம் 65:11-13 வரை இருக்கிற வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனங்கள் சொல்லுகிறது, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. Thou crownest the year with thy goodness, and thy paths drop fatness. இந்த தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் நல்ல பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நன்மையால் முடிசூட்டுகிறீர், அது சரி. அவர் ஒவ்வொரு நாளும் குட்னஸ், நன்மைகளை வருகின்ற இந்த 26ஆம் வருடத்திலே காண செய்கிறார் என்று பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. அதாவது உமது பாதைகள் நல்ல அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஃபேட்னஸ் அப்படின்னா அபரிமிதம், அதிகமான ஆசீர்வாதம், அதுதான் நெய்யாய் பொழிகிறது என்பதற்கு அர்த்தம். நம்ம நிஜமாவே பாட்டில் திறந்து நெய்யை ஊற்றி நடக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. அவர் அபரிமிதமான ஆசீர்வாதத்தின் மேலே உங்களை நடக்க பண்ணுகிறார். தடுத்து விழுந்தா ஆசீர்வாதத்து மேலே தான் விழணும். அப்படி அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர். அடுத்து, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. வனாந்தரம் எப்படி இருக்கும் தெரியும். ஐயோ, அதை பார்க்க முடியாதுங்க, அவ்வளோ மோசமாக இருக்கும். வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. அதாவது கர்த்தர் நல்ல பாஸ்டர்ஸ், அதாவது புல்வெளியை வனாந்தரம் போன்ற உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுப்பார். எவ்வளோ பெரிய வனாந்தரம் போல உங்களுடைய மனநிலையோ, உங்களுடைய பொருளாதாரமோ, உங்கள் சுகமோ, எது வேண்டுமென்றாலும் வனாந்தரம் போல இருக்கா? கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே அந்த வனாந்தர வாழ்க்கையிலே நல்ல பசுமையான புல்வெளிகளை நான் உண்டாக்குவேன். அது நெய்யாய் பொழிகிற இடம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது. அதாவது அந்த ஃபேட்னஸ், அந்த பிளெஸ்ஸிங்ஸ், they drop upon the pastures of the wilderness. அது வனாந்தரம் போல இருக்குங்க. எந்த நம்பிக்கையும் நிச்சயமும் எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கையை போல வாழ்க்கை தோற்றம் அளிக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே ஒரு நல்ல கிரீன் பாஸ்டர் உண்டாகும், அங்கே பசுமை உண்டாகும், அங்கே செழிப்பு உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், சுகம் உண்டாகும், நன்மைகள் உண்டாகும்.
எவ்வளவு வனாந்தரம் போல இருந்தாலும் நான் அதை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And the little hills rejoice on every side. நம்ம அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் சின்ன 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 மலைகள் போல குன்றுகள் போல தோற்றம் அந்த தேசம் முழுவதிலும் இருக்கும். மேடுகளும் பள்ளங்களும் பள்ளத்தாக்குகளும் அப்படி இருக்கக்கூடிய தேசம் அது. கர்த்தர் சொல்கிறாரு, அங்கே அந்த லிட்டில் ஹில்ஸ் அந்த மேடுகளை சுற்றிலும் பூரிப்பாய் இருக்கிறது, நல்ல செழிப்பு இருக்கிறது, பூரிப்பு உண்டாக்குகிறது. மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. அதாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியால் அங்கே பச்சையம் உண்டாகுகிறது, புல்வெளி உண்டாகுகிறது. அங்கே வர்றப்ப அந்த புல்வெளியை பார்த்தீங்கன்னா ஒரு துணி போட்டு மூடப்பட்டது போல அங்கே ஆடு கூட்டம் கூட்டம் கூட்டமாய் ஆடுகள் மேயும். மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. அங்கே பெரிய மேய்ச்சல் கர்த்தர் உண்டாக்கி ஆடுகளால் அந்த இடத்தையே மூடுகிறார். அதுபோல உங்கள் வாழ்க்கை இருக்கும். பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, மேடுகளில் ஆடுகள், பள்ளங்களிலே தானியங்கள். தானியத்தை விளைவிக்கிறார். எல்லாம் வில்டர்னஸ், எல்லாம் பாருங்க வனாந்திரம். ஆனால் வனாந்திரத்தை அவர் அப்படி மாற்றுகிறார். எப்ப? வருஷத்தை அவருடைய நன்மையால் முடிசூட்டி இதை செய்கிறார். வருடங்கள் கூட கூட அவருடைய ஆசீர்வாதங்கள் கூடிக்கொண்டே வரும். அங்கே ஆடுகள் தானியங்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. இந்த தானியங்களும் ஆடுகளும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கம்பீரித்து பாடுகிறது. அந்த காலத்தில் எல்லாம் தானியங்கள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகள், கழுதைகள், அடுத்து கொஞ்சம் தங்கம் வெள்ளி, இதுதான் ஒரு பெரிய சொத்து. மனிதர்கள், அங்கே பெரிய பெரிய கூடாரங்கள், ஒரு பெரிய ஜனக்கூட்டம், அதுதான் அன்றைக்கு ஜனங்களுக்கு இருந்த சொத்து. ஆனால் இன்றைக்கு அது மாறி இருக்கிறது. இன்றைக்கு எல்லாரும் பெரிய வீடுகளிலே குடியிருக்கிறார்கள். சில தேசங்களில் போய் பார்த்தா, ஏன் பாம்பேயில் நீங்கள் போய் பார்க்கலாம், ஈவன் இன் ஓல்டு பாம்பே அண்ட் இன் த நியூ பாம்பே எவ்வளோ பெரிய கட்டடங்கள். கல்கத்தாவுக்கு போனாலும் அப்படிதான், பெரிய பெரிய கட்டடங்கள், 30 மாடி கட்டடம், 40 மாடி கட்டடம், 50 மாடி கட்டடம், 100 மாடி கட்டடம்லாம் கட்டி வச்சுருக்கான். சில கட்டடங்களில் மேலே ஏறி போயிட்டு உச்சியில் நின்றுட்டு கீழே பார்த்தா எல்லாம் காரு அப்படியே எறும்பு மாதிரி தெரியுது. அப்பேற்பட்ட கட்டடங்களை மனிதன் கட்டிவிட்டான். இங்கே வீட்டில் உட்காந்துட்டு சும்மா ஒரு செல்ஃபோனை போட்டு அமெரிக்காவில் இருக்க ஃப்ரெண்டோட பேச முடியுது. எவ்வளவு வேகமாக ஓடுகிற ரயில்கள் நம்ம ஊருக்கு வந்துருச்சு. என்னென்னமோ வந்தே பாரத்துங்கிறாங்க. எத்தனை விதமான ரயில்கள். அது என்னன்னாக்கா ஏரோப்ளேனில் ஏறி உட்கார்ற மாதிரி, நல்லா கையை நீட்டிக்கலாம், காலை நீட்டிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஒருத்தன் கூப்பிட்டுக்கிட்டே வருவான். டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஸ்வீட் வேணுமா, காரம் வேணுமா, தோசை வேணுமா, மசால் தோசை. மசால் தோசை வந்து விற்கிறாங்க அந்த ட்ரெயினுக்குள்ளே. இப்படி 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 திரும்பி உட்காந்துக்கலாம், அப்படி திரும்பி உட்காந்துக்கலாம். அந்த சேரெல்லாம் நகருது. அவ்வளவு அருமை அருமையான ட்ரெயின்ஸ் நம்ம ஊருக்கு வந்துருச்சு. இப்போ பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டெக்கர் போட்டிருக்கான். ஒரே லெவல்லையே மேலேயும் படுத்துக்கலாம், கீழேயும் படுத்துக்கலாம். எத்தனை வசதிகள்! பழைய ஏற்பாட்டோட கம்பேர் பண்ணுறப்ப புதிய ஏற்பாட்டு காலத்திலே, செழிப்பான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் போக போக எவ்வளவு செழிப்பை நாம் காண்போம், அனுபவிப்போம் என்று சொல்லிவிட முடியாது. கர்த்தர் வருஷத்தை அவருடைய நன்மையால் நம்மேல் முடிசூட்டுகிறார். அவரது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சொல்லலாம், என்னுடைய பாதைகள் நெய்யாய் பொழியும். அது கர்த்தருடைய பாதை. அவர்
இந்த வருஷத்தை 2026 அவருடைய நன்மையால் முடிசூட்டுகிறார். அவர் நல்ல நாட்களை எனக்கு வைத்திருக்கிறார். செழிப்பான நாட்கள் எனக்கு உண்டு. அடுத்தது பாருங்க, அவர் எதற்காக நன்மைகளை கொடுக்கிறார், நன்மைகளால் முடிசூட்டுகிறார் என்று பார்க்கிறோமே. அவர் எதற்காக கொடுக்கிறார்? அவர் நல்லவர் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுவதற்கு. அவருடைய நன்மைகளை, நல்லவர் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை நாம் அனுபவிப்பதற்காக அவர் சகல காரியங்களையும் நமக்கு செய்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் புதிய புதிய வாய்ப்புகளை ஒவ்வொரு வருடமும் கொடுக்கிறார். இந்த வருடத்திலே புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு அவர் கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. கர்த்தாவே சொல்லுங்க, நான் என்ன செய்ய, ஆலோசனை கொடுங்க, கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவர் பெருக்கத்தின் தேவன். அவர் உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் ஒரு நாளும் குறுகி போக மாட்டீர்கள். எங்க சொல்லுங்க, கர்த்தர் என்னை இந்த வருடத்திலே பெருக பண்ணுவார். நான் குறுகி போவதே இல்லை. நீங்கள் பெருக வேண்டும் என்றால் முதலாவது உங்கள் சிந்தை பெருக வேண்டும். Your thinking should be enlarged. நல்ல சிந்தை, நல்ல எண்ணங்கள், நல்ல நோக்கங்கள், கர்த்தரை போன்ற சிந்தை உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். உங்கள் கனவுகள் வேத வார்த்தைக்கு ஒத்துப்போக வேண்டும். நீதியாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, உண்மையாக என்ன செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நீங்கள் கனவு காண வேண்டும். கனவு காணாமல் ஒன்றும் நடக்காது. தெரியுதா? கனவு காணணும். யோசேப்பு கனவு கண்டான். அவனுடைய கனவு பலித்தது. சும்மா உட்கார்ந்துருக்கிறப்ப தோல்வியான எண்ணங்களை எண்ணக்கூடாது. மேன்மையான காரியங்களை நீங்கள் எண்ண வேண்டும். எப்படி நீங்கள் எண்ணுறீங்களோ அதை தான் பேசுவீங்க. நீங்கள் என்ன பேசுவீங்களோ அதை தான் செய்வீங்க. அது நடக்கும். சரியாக பேசுங்க. இந்த வருடத்திலே எதை பேசினாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைந்து பேசுங்கள். என்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஒரு நன்மையும் எனக்கு குறைவுபடாது. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். பேசுங்க. நீங்கள் பேசுவது உங்களுக்கு நடக்க போகிறது. பேச்சு கிறிஸ்துவுடைய பேச்சை போல இருக்க வேண்டும். தேவனுடைய பேச்சை போல பேச வேண்டும். ஒரு நாளும் உலக ஜனங்கள் பேசுவது போல. பிசாசு பயத்தை போடுகிறானே, அந்த பயத்துக்கு ஒத்த பேச்சுகளை பேசவே கூடாது. எப்பயும் பாசிட்டிவ்லி. இது ஒன்றும் சைக்காலஜி கிளாஸ் கிடையாது. இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. நீ சொல்லி சொன்னபடி ஆகுமென்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நீ சொன்னபடியே ஆகும். பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க. என்ன வேண்டுமோ அதை பேசுங்கள். சிலர் வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. வர்றப்ப ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு 2 வார்த்தையில் சொல்ல மாட்டாங்க. 10 நிமிஷம் பிரச்சனையை அப்படியே ஊதுவாங்க பாருங்க. பேசுவாங்க பேசுவாங்க, பிரச்சனையை பேசுவாங்க. அவங்க பேசுகிறத கேட்டால் நமக்கு விசுவாசத்தை கொஞ்சம் கர்த்தர்கிட்ட தனியாக போய் உட்காந்து, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, நம்ம விசுவாசத்தை கர்த்தர்கிட்ட கேட்குற மாதிரி போயிடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை போதும் பிரச்சனையை சொல்ல. ஆனால் கர்த்தருடைய வசனத்தை, வாக்குத்தத்தங்களை அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரே, நூற்றுக்கணக்கான வாக்குத்தத்தங்கள், அதை பேசுங்கள். எப்பயும் ஜெபத்துக்கு போகிறப்ப பிரச்சனையை போட்டு வளன்னு இழுத்துட்டு இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மக இருக்கா, என் மக பேர் இது, அவளுக்கு வயசு இத்தனை, அவள் இப்படி படிச்சிருக்கிறா, அவள் 10 வயசில் இப்படி ஆரம்பித்தா, 15 வருஷத்தில் இப்படி செஞ்சா, இப்போ 25 வயசாயிருச்சு, அவள் இப்பையும் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன தான் சொல்ல வர்ற? அடே அப்பா, என்ன வேணும்? வாட் யூ வாண்ட்?
இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணும். ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தர் பார்ப்பார், ஏ அப்பா எல்லாம் நெகட்டிவ் தானா, நெகட்டிவிட்டி உள்ள அப்படி உட்கார்ந்துருக்கு. பி பாசிட்டிவ், வசனத்தை எடுத்து பேசுங்கள். ஏனென்றால் நமக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் காத்துக்கிட்டே இருக்காரு. அவருடைய தேவ தூதர்கள் எல்லாரும் கையை கட்டிட்டு நிற்கிறான். பலவான்கள், பெரிய ஆட்கள் எல்லாம் பெரிய சிறகுகளை விரித்து கொண்டு அங்கே நிற்கிறார்கள். பறந்து வருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இன்னும் ஒன்றுமே சொல்லலையே. எல்லாம் 5 வயசில் அப்படி இருந்துச்சு, 10 வயசில் இப்படி இருந்துச்சு, அதுதானே சொல்கிறீங்க. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ரட்சிக்கப்பட்ட என் மகளை போல படிச்சிருக்கிற நல்ல கெட்டிக்காரியான ஒரு பெண்ணை கொடுங்க அப்படின்னு கரெக்டாக கேட்டோன்னு தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? செட்டைகளை எடுத்து பறந்து போய் அந்த மாப்பிள்ளையை அவங்களுக்கு காட்டுவாங்க. தெரியுதா? சரியாக பேசுங்க. நீங்கள் பேசுவதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவன் இப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைந்து நீங்கள் பேசுவதை விரும்புகிறார். அவர் சொல்கிறார், கரெக்ட், பிள்ளை சரியாக பேசியிருக்கு, போய் அதை செய்யப்பா அப்படின்னு அங்கே இருக்கிற தேவ தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். தேவ சித்தப்படி பேச ஆரம்பியுங்கள். உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்புகள் உண்டாகட்டும். நல்ல எதிர்பார்ப்பு உண்டாகட்டும். சரி, உங்களுக்கு நான் 1 நிமிஷம் கொடுக்க போகிறேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 3 காரியம். சரியா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. எது முதல்ல நடக்கணும், எது 2வது நடக்கணும், எது 3வது நடக்கணும். நீங்களா தீர்மானம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்? ரொம்ப கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு எது இருக்கிறது? எது உங்களுக்கு மிகுந்த துக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது? எந்த தேவையை நீங்கள் அதிகமாக பயத்தோடு வருத்தத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? சொல்லுங்க கர்த்தர்கிட்ட என்ன வேணுமோ உங்கள் மனசில் முதல்ல தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு நம்பர் 1 இது வேணும், நம்பர் 2 அடுத்தது வேணும், நம்பர் 3 எனக்கு இது வேணும். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் இருதயத்தில் சொல்லுங்க. பக்கத்தில் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்களை பார்த்து யாரும் பொறாமப்பட்டுற போகிறாங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறதை கேள், பெற்றுக்கொள்ளுவாய். இந்த 2026ஆம் வருடத்திலே உங்களுக்கு என்ன வேண்டும்? வருகின்ற இந்த வருடத்திலே என்ன தேவையோடு இருக்கிறீர்கள்? உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற தேவை எது? எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். வானமே எல்லை. Whatever you ask in the name of Jesus, you are going to get it. God the Father is eagerly waiting to listen to your request. என் பிள்ளை என்ன கேட்க போகுதுன்னு கர்த்தர் அப்படியே கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். தேவன் சர்வ வல்லவர். இல்லாததை கேட்டாலும் உருவாக்கி கொடுக்கிற கர்த்தர். அவர் உங்களுக்கு நன்மை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும்? 3 காரியங்கள் நீங்கள் நினைத்து முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வீட்டில் போய் பைபிள் அந்த 3 பாயிண்ட்டையும் எழுதி வச்சுக்கோங்க. தினம் விசுவாசத்தோட இதை நீர் நிறைவேற்றி விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன், இது இப்படியே நடக்கப் போகிறது என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வருஷம் 2027 ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீங்கள் அதை பெற்றுக்கொண்டேன் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீர்கள். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர்கிட்ட கேட்கலாம், அவர் அதை செய்வார். முதல் மனிதனாகிய ஆதாம், அவனோடு கர்த்தர் பேசினார். ஆனால் பாவம், அந்த முதல் மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை. அவன் சாத்தானோடு சேர்ந்து கொண்டான். அவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டான். அவன் பாருங்க, இந்த அம்மாட்ட போய் என்னத்தை சொன்னான்? ஏவாளே வா, நம்ம 2 பேரும் ஜாலியாக போய் அப்படியே ஊர் சுற்றிட்டு கொஞ்சம் மெதுவாக ஒரு பெக் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு ஏவாளை கூப்பிட்டானா? அப்படி சொல்லியிருந்தான்னா அந்த அம்மா என்ன செஞ்சிருப்பா? அவ்வளோதான். அவள்கிட்ட ஆயுதங்கள்லாம் இருக்குது பார்த்துக்கங்க.
எடுத்து 4 சாத்தி சாத்தி அனுப்பிச்சிருப்பான். அவன் என்ன சொல்கிறான்? தேவன் சொன்னாரோ, இதை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரோ. கர்த்தரை தான் கொண்டு வரான். அதை சொன்னால் தானே இந்த கேனை ஆமாம் ஆமாம் அப்படின்னு பேசும். அப்படி பேசினான். கர்த்தருடைய நாமத்தை சொல்லியே ஏவாளை கவிழ்த்தவன் அவன். நீங்கள் எப்பையும் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக, புறாக்களைப் போல கபடம் இல்லாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தர் பார்க்குறாரு. நல்லாரு, நல்ல ஞானமாரு, ஞானமாக இருந்து என்கிட்ட வேண்டுறதை கேளு. உன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், உன் விசுவாசத்தை காத்துக்கொள், வார்த்தையை படி, என்னுடைய வசனங்களை உன்னுடைய இருதயத்திலே வை, இருதயத்தில் விசுவாசத்து வாயினால் பேசு, நீ பெற்றுக்கொள்வாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இந்த மனிதன், முதல் மனிதன் கீழ்ப்படியவில்லை. ஏதேன் இன்பமான இடம், அதை இழந்தான். சாபத்தை கட்டி கொண்டான். அவன் நிமித்தமாக பூமியும் சபிக்கப்பட்டது. அது முள்ளும் குறுக்கும் விளைவித்து கொண்டு இருக்கிறது. நெற்றி வேர்வை சிந்தி பிழைப்பாய் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இந்த அம்மாவுக்கு அதை விட சாபம். உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை, ஆமாம், அவனை பற்றி கொண்டு இருக்கும். அவன் என்ன சொல்லுவான்? உன்னை ஆண்டு கொள்ளுவான். அடப்பாவி, மனுஷனை மனுஷன் சாப்பிட்றான்டா. கணவன் மனைவியை சாப்பிட்றான், மனைவி கணவனை சாப்பிட்றா. அப்படி எல்லாம் தலைகீழாக மாறி போச்சு. எல்லாம் இந்த முதல் மனிதனுடைய கீழ்ப்படியாமை. அடுத்து பாருங்க, நோவா காலத்தில் கர்த்தர் பெருவெள்ளத்தை அனுப்பி பழைய பூமியிலே இருந்த எல்லா மனிதர்களும், எல்லாம் நாசிலே சுவாசமுள்ள யாவும் மாண்டு போயிற்று. சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறாரு நோவாவும் குடும்பமும். அவங்க யோக்கியமாக இருந்தாங்களா? ஆதாம் தான் தப்பு செஞ்சுட்டான். ஏன் இவங்களாம் யோக்கியமாக இருந்தாங்களா? இல்லையே. கர்த்தர் விட்டுட்டார். நான் இனிமேல் மழையை பேய வச்சு நான் அழிக்க மாட்டேன் என்று வாக்கு பண்ணிவிட்டார். தன்னுடைய வார்த்தையை மீற முடியாது. அப்பப்போ மழை வர்றப்ப இந்த வானவில் வேற வந்து நிற்கிது. நின்றுக்கிட்டு கண்ணை உருட்டி உருட்டி கர்த்தரை பார்க்குது. ஆண்டவரால் அழிக்க முடியாது, விட்டுட்டார். ஒரு மனிதன், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை தேடி ஊர் என்கிற ஊரிலிருந்து, ஈரான் தேசத்திலிருந்து இழுத்து கொண்டு வந்தார். கூப்பிட்டார், கீழ்ப்படிந்தான். உடனே பல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆபிராம் புறப்பட்டு வந்தான். கர்த்தர் ஆபிராமை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிந்தான். பாவம், அந்த கீழ்ப்படிதல் உள்ள மனுஷன் கூட ஒரு தப்பை பண்ணிவிட்டான் பாருங்க. கர்த்தர் சொன்னார், உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சந்ததி என்று சொன்னால், இந்த அம்மாவுக்கு ஒரே ஆசை. என்ன ஆசை? பிள்ளைய தூக்கணும், கொஞ்சணும், பிள்ளைக்கு பேர் வைக்கணும், தொட்டிலில் போட்டு பிள்ளைய ஆட்டணும். அந்த ஆகார், அது யார்? அதுக்கு ஒரு சுயாதீனமும் இல்லாத பிள்ளை. அது அடிமை பிள்ளை. எந்த உரிமையும் பாராட்ட முடியாது. எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை செய்ய வேண்டும். பரிதாபமான நிலைமை. ஏழை பிள்ளை வந்து வேலை பார்க்குது. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சு இந்த அம்மா. தெரியுமா? பைபிள்லையே கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்த முதல் நபர் ஆகார். ஆகாரே கர்த்தர் கூப்பிட்றாரு பேர் சொல்லி. பேர் சொல்லி அழிச்சு இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? இது சொல்லுது பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன். முதல் முறையாக கர்த்தருக்கு பெயர் வைத்தது இந்த பிள்ளை தான். நீர் என்னை காண்கிற தேவன். ஜெகோவா எல்ரோயி, எல்ரோயி, என்னை காண்கிற தேவன். இது கர்த்தருக்கு பேர் வச்சிருச்சு. பரிதாபமான நிலைமை. அப்புறம் நிரந்தரமாக அனுப்பியே விட்டாச்சு. அது சரி, இந்த இஸ்மவேல் ஆபிரகாம் மடியில் வளர்ந்தான். ஈசாக்கும் ஆபிரகாம் மடியில் தான் வளர்ந்தான். ஆனால் ஏன் ஒருத்தன் கீழ்ப்படிந்தான், இன்னொருவன் கீழ்ப்படியவில்லை? இது ஒரு கேள்வி.
நாம் ஈசாக்கை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, கர்த்தர் இவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? உன் நிமித்தம் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ராஜாக்கள் தேடி வருவார்கள் எருசலேமுக்கு. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். அவன் காத்து கொண்டான். அவனிலிருந்து இஸ்ரவேலர்கள் உருவானார்கள். இவர்கள் கீழ்ப்படிந்தார்களா? ஆபிரகாம் கீழ்ப்படிச்சான். அவனுடைய சந்ததி கீழ்ப்படிஞ்சதா? கீழ்ப்படியிலேயே. ஒவ்வொரு தேசத்திலேயா அடிமையாக போய்கொண்டார்கள், மாட்டிக்கொண்டார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியவில்லை, வசனத்தை விசுவாசிக்கவில்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்கள் விருப்பப்படி வாழ்ந்தார்கள். கர்த்தர் சொல்லிட்டாரு, சரி போய் அந்த பாபிலோன் தேசத்தில் தானே கொஞ்ச நாளைக்கு இருங்க. 70 வருடம் அங்கே இருந்தார்கள். கர்த்தருக்கு இயேசு பிறக்க வேண்டும், மேசியா பிறக்க வேண்டும், இந்த சந்ததியில் தான் பிறக்க வேண்டும். எனவே கர்த்தர் திருப்பி கொண்டு வர்றார். அவர்கள் போய் குடியிருந்த பாபிலோன் தேசத்தில் இருந்து அவர்களை கொண்டு வருகிறார். அந்த ஜனங்களுக்கு ஏசாயா பல தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறான். முதல்ல ஏசாயா 9:6 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களை பார்க்க போகிறோம். பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கு பல 100 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவன் ஏசாயா. அவன் சொல்றான், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இனிமேல் தான் பிறக்க போறாரு. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. பார்க்கலாம். ஏசாயா 9வது அதிகாரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். எவ்வளோ பவர்ஃபுல் ப்ராஃபஸி! வல்லமையான ஒரு தீர்க்க தரிசனத்தை அவன் அன்றைக்கு பேசுகிறான். இன்னும் பல 100 வருடம் கழித்துதான் இயேசு பிறக்க போகிறார். ஆனால் அவர் எப்படி இருப்பார், எப்படிப்பட்டவர்? அவன் சொல்லுகிறான், நாமம் அதிசயமானவர், அதிசயங்களை செய்யக்கூடியவர். அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் அதிசயங்களை செய்வார். சொல்லலாம், எனக்கு அதிசயங்களை செய்வார். நான் எதிர்பார்க்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பார். இந்த 2026ஆம் ஆண்டிலே அதிசயங்களை எனக்கு செய்வார். அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்ப்பா. என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன தொழில் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன வேணும், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் செய்வார். வல்லமையுள்ள தேவன், சாதாரண ஆளுக்கிட்ட வரல, வல்லமையுள்ள தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். அவரால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, என்றைக்கும் அவர்தான் நம்முடைய பிதா. நாம் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அப்பா அம்மா இருக்கிறாங்க, சரி இருக்கட்டும். அப்புறம் அவங்க எல்லாம் கொஞ்ச நாள் கழித்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் நித்திய பிதா நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறவர், நம்மை கண்மணி போல காக்கிற நித்திய பிதா நமக்கு இருக்கிறார். ஒரு நாளும் நம்மை அசட்டை பண்ண மாட்டார். கேட்பதற்கு முன்பாக கொடுக்க அறிந்த தெய்வம் அவர் நம்மோடு இருக்கிறார்.
நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும். உலகம் தராத சமாதானத்தை, அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிற தேவன். இப்படிப்பட்டவர் பிறக்க போகிறார், வரப்போகிறார். அவர் தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துவார். இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. உங்களுக்கு நியாயத்தை, உங்களுக்கு நீதியை, உங்களுக்கு சமாதானத்தை அவர் கொடுப்பார். நீதியாக வாழ முடியும், நியாயமாக வாழ முடியும். நியாயமான காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை எடுத்து அநேக நன்மைகளை இந்த பூமிக்கு உங்கள் மூலமாக கொடுப்பார், உங்களை செய்ய வைப்பார். அவர் பெரிய நோக்கத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். என்ன நோக்கம் என்பதை நாம் படிக்கப் போகிறோம். இந்த சரி, அவர் எதற்காக பிறந்தார்? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எதற்காக பிறந்தார்? அவர் தேவனுடைய குமாரன், நமக்காக பாலகனாக பிறந்தார். அது அவசியம். அவர் மனிதனாக பிறப்பது அவசியம். அப்போதுதான் இரத்தமும் சதையும் உடையவராய் இந்த பூமியிலே நடந்து போதனைகளை கொடுத்து கடைசியில் கல்வாரி சிலுவையிலே மரிப்பார். அவர் மரிப்பதற்காகவே பிறந்தவர். எதற்காக? மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை கொடுப்பதற்காக. எல்லாரும் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம். அவர் ரட்சிப்பை கொடுப்பதற்காக மரித்தார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பாருங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நான் எவ்வளவோ பேசியிருக்கேன், எத்தனையோ சொல்லியிருக்கேன், ஆனால் ஒருத்தன் கூட விசுவாசிக்கலையே. நான் சொன்னதை ஒருத்தர் கேட்கலையே. அவ்வளோ வருத்தப்பட்டு சொல்கிறாரு ஏசாயா. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவருடைய கல்வாரி காட்சியை இங்கே கர்த்தர் நமக்கு விவரித்து காட்டுகிறார் ஏசாயா மூலமாக. இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனால் இவருடைய மரணத்தை தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்லுகிறான். அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நமக்காக நம்முடைய பாடுகளை, நம்முடைய வியாதிகளை, நம்முடைய வலிகளை, நம்முடைய வேதனைகளை அவர் சுமந்தார். இதை விசுவாசிக்கிறவர்கள் வேதனையிலே, சுகவீனத்திலே, பலவீனத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிடிச்சுக்கணும். கர்த்தருடைய வசனம் சொல்வதை பிடித்து கொள்ள வேண்டும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இயேசு பட்ட பாடுகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நீடிய வாழ்வு வாழலாம். இங்கே முடிக்கும்போது, இந்த அதிகாரத்தை முடிக்கும்போது ஏசாயா சொல்லுகிறான், அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். அவ்வளோ பாடுபட்டாரே, அவருடைய ஆத்மா அவ்வளோ பாடுபட்டதே. சரீரத்தில் பட்ட பாடுகளை விட உலக ஜனத்தின் பாவத்தை அள்ளி தன்மேல் போட்டுக்கொண்டு அவர் பாவமாகவே மாறினாரே. மனிதனுடைய அக்கிரமங்களை சுமந்தாரே, பிசாசின் உபத்திரவங்களை அனுபவித்தாரே, திகிலடைந்தாரே. எதற்காக? அவர் ஆத்துமா பட்ட அந்த வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தியாவார். அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன் என்ன? ஆத்துமாக்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பாவிகள் மனம் திரும்புகிறார்கள், பொல்லாத வழிகளை விட்டு அவருக்கு பின்னால் வருகிறார்கள், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறார்கள்.
அவருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி அபிஷேகம் பெற்று வேத வசனங்களை கற்றுக்கொண்டு ஆலயத்திலே வந்து அவரை துதித்து அவரை மற்றவர்களுக்கு பிரஸ்தாபம் பண்ணுகிறார்களே, அதுதான் அவருடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். அவர் பட்ட பாடுகளின் பலன் ஆத்துமாக்கள். கர்த்தரிலே பிரியமாயிருக்கிறார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். ஒரு 10 பேர் தான், 20 பேர் தான், 30 பேர் தான், நோ, எண்ணிக்கையில் அடங்காத ஜனங்கள், அநேகரை, கோடி கோடி ஜனங்களை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அவரை ஏற்றுக்கொள்வார்கள். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவீனர்களை அல்ல, சூனொன்னு ஓடி போயிடுறவங்கள இல்லை. ஒரு நாள் சர்ச் நடந்துக்கிட்டு இருந்துச்சான். அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 அடி தூரத்தில் சர்ச்சுக்கு வெளியே ஒரு கார் வந்துச்சான். அது அந்த இடத்துல வந்தோடனே பிரேக் டவுன் ஆயிடுச்சான். பிரேக் டவுன் ஆனோன்னு அதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேஷம் போட்டு ஒருத்தன் உட்காந்துருந்தானா. அவன் இப்படி பார்த்தானா, அந்த பக்கத்தில் சர்ச் இருக்க போய் உட்காருன்னு சொன்னாங்களாம். எந்திரிச்சு வெளியே வந்தானா. அவனுக்கு கொடுத்துருந்த வேஷம் பிசாசுடைய வேஷம். அவன் நல்ல கொன்னங்கரையர்னு எல்லாத்தையும் போட்டுட்டு, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு, வாழை வச்சுட்டு, கொம்பை வச்சுட்டு, இப்படி பயங்கரமான உருவத்தோட சர்ச்சுக்குள்ளே வந்தானா. முன்னால் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த பாஸ்டர் பார்த்தாராம். அவ்வளோதான், கை காலை எல்லாம் நடுங்குது. என்னடா பாஸ்டர் திடீர்னு நடுங்குறாரு. திரும்பி பார்த்தாங்களாம். திரும்பி பார்த்த வேகத்தில் 2 சைடில் கதவு இருந்துச்சான். எல்லாரும் ஓடி போயிட்டாங்களாம். கடைசியில் பாஸ்டருக்கு என்ன செய்யுது, இயேசு நாமத்தில் போ போ சொல்கிறாராம். சொன்னான், ஐயோ நான் மனுஷன்தான்டா, என் கார் இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் உட்காரலாம், உன் பிரசங்கத்தை கேட்கலான்னு வந்தாக்க என்னையவே பேயாக்கிட்டியான்னு. அப்படி பலவீனர்களே அல்ல, அவருக்கு இல்லை, அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். பலவான்களை இப்படி வேஷம் போட்டு வந்தவனை கண்டவன ஓடுற கூட்டம் இல்லை. பலவான்கள் எல்லாம் சொல்லுங்க, நான் பலவான். பலவான்கள் மட்டும் சொல்லுங்க. ஓ மை காட், ஸ்தோத்திரம். பலவான்களை அவர் தமக்கு பங்கிட்டு கொள்வார். அடுத்தது 54:10 பாருங்க. 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா சொல்லிட்டான். இயேசுநாதர் வந்ததுக்கு பிறகு கிருபையின் காலம், நியாயப்பிரமாணம் இல்லை, சட்ட திட்டங்கள் இல்லை, பனிஷ்மெண்ட் இல்லை, மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ எல்லாருக்கும் மன்னிப்பு. எப்போ கேட்டாலும் மன்னிப்பு. 20 வயசுலேயே மன்னிப்பு, 30லேயே மன்னிப்பு, சாகிறதுக்கு முதல் நாள் கேட்டாலும் மன்னிப்பு. ஆனால் சாகிறதுக்கு முதல் நாள் மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், பூமியில் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு மன்னிப்பு கடைசியில் கேட்டுட்டு மேலே போவீங்க. மேலே போனோன்னா அங்கே ஒருத்தன் வருவான். ஏன் சொல்லுவான், ஐ எம் செப்பனியா அப்படின்ட்டு. நான் தான் செப்பனியான்னு சொல்லிட்டு வருவான். ஐ எம் செப்பனியா. இந்த கோயிலுக்கு வராத ஜென்மம். நான் என்ன செப் பண்ணிட்டேன், ஒன்றையும் செப் பண்ணிடலையே, என்னத்தை செப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்பானா. அவங்க செப்பனியா கேட்பாரான். உன்கிட்ட பைபிள் இருந்துச்சா? இருந்துச்சே. அதில் செப்பனியான்னு ஒரு புஸ்தகம் இருந்துச்சு, பார்த்தியா? இல்லையே. அப்புறம் என்னத்தை படித்த? நான் நேத்தான் ரட்சிக்கப்பட்டேன், இன்னைக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி போய் யாரும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. படிக்கணும்.
முதல்ல ரட்சிக்கப்படணும், பைபிளை எடுக்கணும், வாசிக்கணும். ஒவ்வொரு புக்கிலையும் என்ன சொல்லியிருக்கார், எல்லா புஸ்தகத்திலையும் இயேசு இருக்கிறார். 66 புஸ்தகத்திலேயே இயேசு தான் சொல்லப்பட்டிருக்கிறார். பைபிள் முழுவதும் இயேசு ரட்சிப்பு உங்களுக்கு கொடுப்பதற்காக வந்த இயேசு, மனிதனுக்காக வந்த தெய்வம். அவர் தான் 66 புஸ்தகத்துலேயும் உட்காந்துருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 66 புக்கில் என்ன பேரில் இருக்காருன்னு நம்ம படிக்கலாம். பாருங்கள், இந்த கிருபை என்ற உடன்படிக்கை வரப்போகிறது. நியாயப்பிரமாணம் இல்லை, சட்டதிட்டங்கள் இல்லை, மன்னிப்பு நிறைந்த கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் நீடிய பொறுமையும் உள்ள காலத்திலே கர்த்தர் உங்களை வைக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனமாக இயேசு பிறப்பதற்கு முன்பு வாழ்ந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டான். இதிலே 54 17வது வசனத்தை பாருங்க. 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது போகும். இது புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். சில 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதன் தீர்க்க தரிசனமாக இதை எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறான். உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. பிசாசு உங்களை தோற்கடிக்க முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள். நீங்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் உங்களை வழிநடத்துவார். எங்கும் நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். அடுத்தது பாருங்க, ஏசாயா 61, ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இயேசு சொல்லுகிறார், சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்க அவர் வந்தார். சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நற்செய்தி. முதல் நாள்லேருந்து 365 நாளும் நற்செய்தி. துர்ச்செய்தி உங்களுக்கு கிடையாது. அவர் நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இருதயம் நொறுங்கியிருக்கா? கர்த்தர் காயங்களை கட்டுவார். யார் உங்கள் இருதயத்தை புண்படுத்தியது? கர்த்தர் காயம் கட்டுவார். உங்கள் இருதயம் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு அதை செய்ய வந்தார், செய்து விட்டார். விசுவாசிக்க மட்டும் வேண்டும். அடுத்து, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும். என்ன சிறைக்குள்ள இருக்கீங்க? கடன் என்ற சிறை, வியாதி என்ற சிறை, மனக்கலக்கம் குழப்பம் என்ற சிறை, எப்பேற்பட்ட சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறவர். 2000 வருஷமாச்சு, விடுதலை கொடுத்து விட்டார். இன்னும் போய் ஜெயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்க கூடாது. வெளியே வா, கம் அவுட், என்ஜாய் த லைஃப் விச் காட் ஹஸ் given to you. The word of God says so. இனிமேல் சிறையிருப்பு இல்லை. அறிவீனம் என்ற சிறையிருப்பு இல்லை. பயம் என்ற சிறையிருப்பு இல்லை. கோபம், துஷ்ட குணங்கள் என்ற சிறையிருப்புக்குள்ளே இருக்காதே. அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தையும் கூறவும். பிசாசு அனுப்பி கட்டி வச்சிடுறாங்க சிலர். இல்லை, அவிழ்த்துட்டு வெளியே வா, இயேசுவின் நாமத்தை அவிழ்த்து விடுகிறேன், எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிகிறேன் சொல்லுங்க. நீங்கள் பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இயேசு அதை செய்திருக்கிறார். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும்
துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இயேசு இவ்வளவையும் கொண்டு வந்து கொடுத்துட்டார். 2025 வருடங்களுக்கு முன்பாக பூமிக்கு வந்து இத்தனையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் இது எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க முடியும். இன்னும் சொல்லாதீங்க, ஐயோ கட்டப்பட்டு கிடக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லை, உதவி செய்ய ஆள் இல்லை, நான் பாவம், எனக்கு படிப்பு இல்லை, மோசமான குடும்ப சூழ்நிலை, உங்களுக்கு தெரியாது, படாத பாடுபடுறேன், என் குடும்பமே எனக்கு ஜெயில் மாதிரி இருக்கு. நோ, அவர் கட்டவிழ்த்து இருக்கிறார். அவர் செய்து முடித்தது. வீட்டில் போய் வாசித்து பாருங்க, 11 பாயிண்ட் அதில் இருக்கு. இந்த 3 வசனத்தில் வீட்டில் போய் ஒவ்வொன்றையும் நம்பர் போட்டு ஒரு பெரிய பேப்பரில் பெருசாக எழுதி அறிக்கை பண்ணுங்க. அவர் என்னை விடுதலை செய்திருக்கிறார். இந்த வருடம் ஆசீர்வாதமான வருடம், நான் இத்தனை நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள போகிறேன் என்று சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களை பற்றி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. ஏசாயா உங்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு. 4வது வசனம் பாருங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். நீங்கள் கட்டுவீர்கள். பாழாய் கிடந்தவைகளை நீங்கள் கட்டுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போகாதீங்க, துக்கத்தில் இருக்காதீங்க, வருத்தத்தில் இருக்காதீங்க, பிசாசு போட்டிருக்கிற அந்த அழுத்தத்தோடு இருக்காதீர்கள். எல்லாத்தையும் உடைத்து எரிந்து விட்டு கட்டுகிறவர்களாக மாறுங்கள். அன்னைக்கு சொன்னா பார்த்தீங்களா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள். எழுந்து கட்டுங்க, கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். உங்கள் வீட்டில், உறவினர்கள் மத்தியில், உங்கள் ஊரில் எழுந்து கட்டுங்கள். தேவ ராஜ்யம் உங்களால் கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்து 65:1 பார்க்கலாம், முடிக்க போகிறோம். ஏசாயா 65:1, என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். முன்ன பின்ன இயேசுநாதரை பற்றி கேள்விப்பட்டிராத ஜனங்கள் அவரை பார்ப்பார்கள், அவரை குறித்து கேள்விப்படுவார்கள். அவர்களை பார்த்து அவர் சொல்லுவார், நான் இங்கே இருக்கிறேன் வான்னு சொல்லுவார். உங்களை கொண்டு அதை செய்வார். கர்த்தர் அதற்காக தான் உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தம். யாரும் ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போயிடக்கூடாது. கூடுமானால் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. கூடுமானால் சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விடுங்கள். நரகத்துக்கு போயிட போகிறான். பார்க்க விசாலமான பாதை நல்லா திறந்துருக்கு. முன்னால் போனால் ராட்டினம் சுற்றுது, இந்த பக்கம் பார்த்தாக்கா ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அங்கே பக்கம் போனாக்கா 10 செல்ஃபோன் கடை இருக்குது. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் போகிறாங்க. கடைசியில் போக போக உள்ளே போன பிறகு பார்த்தா ரொம்ப நெருங்குது. அப்புறம் கொஞ்சம் தூரம் கழிச்சு போனால் நெருப்பு எரியுது. அதான் நரகம். ஆனால் இன்னொரு இடம் இருக்குது, உள்ளே நுழைய முடியலை, கஷ்டமாக இருக்குது. அப்படி கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும். சின்ன பாதையாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் எப்படியோ போயாச்சு. அப்புறம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைக்கிது, குடிச்சுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சோன்னு என்னமோ சாப்பிட கிடைக்கிது, சாப்பிட்டுக்கிறாங்க. அதில் நெருங்கி அப்படியே ஒத்தையடி பாதையில் போகிறாங்க. திடீர்னு பார்த்தா பெரிய பாதை, திடீர்னு பார்த்தாக்க 5 ஸ்டார் ஹோட்டல் தெரியுதா, 5 ஸ்டார் ஹோட்டல். அப்புறம் பார்த்தா சிலுவை தெரியுது. அப்புறம் பார்த்தா எல்லாம் பாடல், ஆடல், துதி, கொண்டாட்டம், கர்த்தரை போற்றி துதித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்புறம் போக போக பெரிய பெரிய மேன்ஷன்ஸ், அதுதான் பரலோகம். இந்த நரகத்துக்கு போகிற பாதை எப்படி இருக்குமா? வழி விசாலமாக இருக்கும், அநேகர் அதிலே போவார்கள். பரலோகத்துக்கு போகிற பாதை வழி ஒடுக்கமானது, நேரோ. அதிலே பிரவேசிப்பவர்கள் சிலர். நம்ம யாரு? சிலர். நாம் அந்த சிலர் இருக்கிற கூட்டத்திலே இருக்கிறோம். பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே போய்க்கலாம்.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு போயிட்டா, கொஞ்சம் தூரம் போன உடனே பெரிய மேன்ஷன், நல்ல பெரிய மாளிகை கர்த்தர் நமக்காக அங்கே வைத்திருக்கிறார். ஏசாயா 66 66 1-2 பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததனால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, பெரிய ஆலயம் கட்டி அப்படி இடத்துல தான் நான் வந்து இருப்பேன் நீ நினைக்காத. நான் எதை பார்க்குறேன்? தாழ்மையான இருதயம். தாழ்மைன்னா என்னப்பா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் தாழ்மை. கர்த்தர் பைபிளில் என்ன சொல்லிருக்காரோ அதை அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் தாழ்மை. அதை மாற்றி இப்படி அப்படி ட்விஸ்ட் பண்ணக்கூடாது. சிம்பிளாக கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஒரு குழந்தை விசுவாசிப்பது போல, ஒரு குழந்தை ஒரு தகப்பனை எப்படி நம்புமோ அதை போல கர்த்தரை நம்பி, வசனம் எப்படி சொல்லுது, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, வசனத்தின்படி எனக்கு இதை செய்யுங்க, நான் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்கிட்ட என்ன குறை இருக்கு, வாங்க ஆண்டவரே என் இருதயத்தை பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று நீங்க செக் பண்ணி பாருங்க, என்னை நித்திய வழியில நடத்துங்க ஆண்டவரே. அவர்கிட்ட பேசணும், அவரை விடக்கூடாது. அப்படியே பிடிச்சி மூலையில் கொண்டு போய் அவரை தள்ளிடணும். அதுக்கு அங்கிட்டு அவர் நடக்கிறதுக்கு இடம் இருக்கக்கூடாது. செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. கேட்டு பாருங்க, செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. கட்டாயமாக செய்வார். சின்னதை கேட்காத, பெருசா கேளுன்னு அவர் தான் சொல்லியிருக்கிறார். தெரியுதா? கர்த்தரிடத்திலே கேட்குறப்ப பெருசா கேளுங்க. போகிறப்பயே சும்மா பஞ்சு மிட்டாய் வேணும் ஆண்டவரே, ஆசையாக இருக்குது, கலர் நல்லா இருக்குது ஆண்டவரே, ருசி நல்லா இருக்குது ஆண்டவரே, பஞ்சு மிட்டாய் கொடுங்க ஆண்டவரே அப்படி கேட்டிங்கனாக்க அவர் பார்ப்பார், அடப்பாவமே இந்த பிள்ளை பைபிளை படித்து கடைசியில் பஞ்சு மிட்டாய் தானே அது கிடச்சிச்சு. சின்ன பிள்ளை கேட்கும். ஆனால் நம்ம யாரு? ஞானத்தின் ஆவி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆலோசனையும் பெலனும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஞானம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே நான் நல்லா இருந்தால் அது உங்களுக்கு சாட்சி. நான் நல்லா இருக்கப்ப ஜனங்கள் அவர்கள் தேவன் பெரியவர் என்று சொல்லுவார்கள். அதுக்காக என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லி பாருங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். வசனத்தை கண்டு பயபக்தியாக இருக்கிறோமா? வசனத்தை ஏற்றுக்கொண்டோமா? அல்டிமேட்டாக வசனம்தான். இந்த வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசிக்கிறேன், இந்த வசனத்தை பேசுகிறேன், இந்த வசனம் என் வாழ்க்கையிலே செயல்பாட்டுக்கு வரும். வார்த்தை மாம்சமானது, வசனம் மாம்சமானது. தேவன் வார்த்தையாயிருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற பெயரிலே நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். கடைசியாக முடிக்க போகிறேன். ஏசாயா 28, ஏசாயா 28 11 பாருங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, அந்நிய பாஷை பேசு, இதுதான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். இதை நீ பேசும்போது உனக்கு வேலை முடிந்து போகும், ரெஸ்ட் டைம் வந்துடும். உனக்கு வேண்டிய எல்லாம் பரத்திலே ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதை கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அவரை பேச விடாமல், அவரை உபயோகப்படுத்தாமல், அவரை ஜெபிக்க விடாமல் நாம் இருக்கக்கூடாது. நம்ம அந்நிய பாஷையில் பேசணும். அந்நிய பாஷை சும்மா நம்மளா உளர்ற பாஷை கிடையாது. அது மூளையிலிருந்து வர்றது கிடையாது. மூளை டாக்டர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காரு, இந்த அந்நிய பாஷைன்னு கிறிஸ்தவங்க பேசுறது மூளையிலிருந்து வரலை, உள்ள இருக்க ஆவியிலிருந்து வருதுன்னு ஆண்டவர் அறியாதவன் சொல்லி வச்சுருக்கான். தெரியுதா? அந்நிய பாஷையில் பேசுங்க. அது உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும், அது வெற்றியை கொடுக்கும், இந்த பூமியிலே ஜெயத்தை கொண்டு வரும். 2026 வருஷத்திலே ஜெயத்தின் மேல் ஜெயம் அடைவீர்கள், ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள், நன்மையின் மேல் நன்மையை பெறுவீர்கள், ஆத்துமாவின் மேல் ஆத்துமாவை ஆதாயம் பண்ணுவீர்கள். அதனால் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புதிய வருடத்திற்காக நன்றி சொல்லிவிட்டு அந்நிய பாஷை இன்னையிலிருந்து பேச ஆரம்பிங்க. நீங்கள் செழிப்பாய் வாழ்வீர்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.